பெருமதிப்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய இனிய தமிழ் உள்ளங்களே, உங்கள் அனைவரையும் இந்த வகுப்பிற்கு இருக்கை கூப்பி வரவேற்கிறோம். இன்றைய வகுப்பை சிறப்பாக நடத்தி தர நம்முடைய கவனகர் செம்மல் பேராசிரியர் துணை முதல்வர் தலைச்செழியன் அவர்கள் 2வது நாளாக வருகை தந்திருக்கிறார். அவரை உங்கள் அனைவரின் சார்பாகவும் இனிய வரவேற்பை கூறி வரவேற்கிறோம். இனி அவர் பாடத்தை நடத்துவார். அவருடைய சிறப்புகள், பெருமைகள், அரிய செயல்கள் முதலியவற்றையெல்லாம் நாம் ஏற்கனவே சென்ற வகுப்பில் ஒரு முன்னுரை போல சுருக்கமாக கூறினோம். விரிவான அறிக்கை 10 பக்கத்திற்கு உங்கள் அனைவருக்கும் அனுப்பியிருக்கின்றோம். அவற்றை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இனி வகுப்பை அவர் தொடருவார். உங்கள் அனைவர் சார்பாகவும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். பாவலரேறு கல்விக் கழகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும், ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். பட்டினப்பாலை என்ற ஒரு சங்க இலக்கிய பதிவில் அந்த பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த வாய்ப்பை நல்கியிருக்கக்கூடிய ஐயா குணத்தொகையன் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நெஞ்சங்கலந்த நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். பெருமக்களே, சென்ற வகுப்பிலே பட்டினப்பாலை என்ற சொற்றொடர் ஒரு கதை சுருக்கமாக அமைந்திருக்கிறது, ஒருவரி கதை சுருக்கமாக அமைந்திருக்கிறது என்று சொன்னேன். அதன் பிறகு இன்ற வகுப்பில் மீண்டும் அதை படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது என் கவனத்தை ஈர்த்த சொல் பட்டினம் என்பது. இந்த பட்டினம் என்பது ஒரு ஊர் பெயர். தமிழ் மொழியினுடைய வளங்களுள் ஒன்று இந்த ஊர் பெயர் வளம். முதுமுனைவர் இளங்குமரனார் அவர்களோடு இணைந்து செந்தமிழ் சொற்பொருட் களஞ்சியம் எனும் பெரும் களஞ்சியத்தை உருவாக்க பணியில் பணியாற்றினேன். அந்த செந்தமிழ் சொற்பொருட் களஞ்சியத்திலே பார்த்தீர்கள் என்றால் ஊர் பெயர்கள் குறித்தே ஒரு பகுதியை நாங்கள் அமைத்திருந்தோம். அதுல ஏறத்தாழ பல்வேறு ஊர்களினுடைய ஈறு எதிலே முடிகிறது அவற்றை எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு பட்டியலிட்டோம். எத்தனை ஊர்களுடைய பட்டியல் நமக்கு கிடைக்கிறது என்று ஒரு பட்டியலிட்டார்கள். பெரும் பணி ஐயா இளங்குமரனார் அவர்களுடையதுதான். அந்த பட்டியலிட்டு அவற்றை வரிசைப்படுத்தி பார்க்கின்ற பொழுது ஒரு தொகை நமக்கு கிடைத்தது. ஒரு எவ்வளவு இங்க பார்வையாளர்கள் பல பேர் இணைந்திருக்கிறீர்கள். உங்களுடைய கருத்திற்கு ஒரு அரை மணித்துளி குடல், ஒரு 15 நொடிகள் ஒதுக்குகிறேன். பெயர்கள் ஈறு நமக்கு கிடைத்திருக்கும் என்று நீங்க ஒலி விட்டு விட்டு வருதுங்க ஐயா. ஒலி விட்டு விட்டு வருதுங்க ஐயா. இங்க தொடர்ச்சியா கேக்குதுங்க. அப்படிங்களா? சரி சரி, பேசுங்க. இப்ப ஊர் பெயர்கள் ஈறு எத்தனை கிடைத்திருக்கும் என்று எண்ணுகிறீர்கள்? ஒரு 50, 100, 200, 300, 400? நண்பர்களே, பெருமக்களே, நாங்கள் அந்த செந்தமிழ் சொற்பொருட் களஞ்சியத்திலே ஏறத்தாழ 500 ஊர்பெயர் ஈறுகளை பட்டியலிட்டு காட்டியிருக்கிறோம். அந்த 500 ஊர்பெயர் ஈறு என்பதும் கூட முடிந்த முடிவு அன்று. அது இந்த ஆய்வு பணி மேலும் தொடர வேண்டிய ஆய்வு பணி. இந்த தமிழ் வளத்தின் ஒரு குறிப்பை இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். எடுத்துக்காட்டாக ஒரு சிலவற்றை மட்டும் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். அகத்திலே முடியக்கூடிய ஊர் என்று பார்த்தீர்கள் என்றால் ஏரகம், அகரம், நயினார் அகரம், அடக்கி, அமரடக்கி, அடை, அடைப்பு, அட்டி என்ற ஆவட்டி என்பது ஒரு ஊர் பெயர். அணி, அணை, அந்தகம், இப்படி பட்டியல் தொடர்ந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது. அயம், அரங்கம், அளம், ஆட்டம், ஆனம்,
ஆவடி, ஆவணம், ஆரை, பழையாறை என்று சொல்லுகிறோமே, அதான் ஆரை. அப்புறம் இயம், இருக்கை, ஊரணி, ஊறு, ஊற்று, எந்தை, எயில், ஏரி, ஏனாதி, ஓடை, கங்கை, கட்டளை, கண்டிகை, கண்ணி, கமுதி, கரடி, கரணை என்று இந்த பட்டியல் வளர்ந்து கொண்டே போய்கொண்டே இருக்கிறது. அதான் சொன்னேனே, ஒரு 500 பெயர் ஈறுகளை நாங்கள் பட்டியலிட்டு இருந்தோம். அந்த 500 பெயர் ஈறுகளுள் ஒன்றாக அமைந்திருப்பது பட்டினம் என்ற ஒரு சொல். இன்னொரு சொல் பட்டணம் என்ற ஒரு சொல். பட்டணம், பட்டினம் இவை இரண்டிற்குமான வேறுபாடு, கடலை ஒட்டி இருப்பது பட்டினம், அதுதான் பட்டினப்பாக்கம் என்று சொல்லுவது உண்டு. ஒரு நகர அமைப்பில் இருப்பதை பட்டணம் என்று சொல்லுவதும் உண்டு. இப்ப அதே போல கோப்பு, கோம்பை, கோரை, கோலம், கோழி, சாலை, இப்படி அந்த பெயர் பட்டியல் திட்டை, தில்லை, தீவட்டி, துறை, தோன்றி, நகரம், நாடு, ஆண்மறை நாடு, வல்ல நாடு, ஆப்ப நாடு என்பதெல்லாம் ஒரு ஊர் பெயர்கள். அதே போல பட்டி, அது சொல்ல வேண்டியதே இல்லை, ஊருக்கு ஊர் அந்த பட்டியை நீங்கள் பார்க்கலாம். ஆட்டையாம்பட்டி, தீவட்டிப்பட்டி, கலிங்கப்பட்டி, மேட்டுப்பட்டி என்று அமைந்து கொண்டே இருக்கிறது. இப்படி ஒரு 500 பெயர்களை நாங்கள் அந்த செந்தமிழ் சொற்பொருட்களஞ்சியத்திலே கொடுத்திருக்கிறோம் என்ற குறிப்போடு இன்றைய பட்டினப்பாலைக்குள் நாம் நுழைய இருக்கிறோம். சென்ற பகிர்விலே ஏறத்தாழ ஒரு 20 அடிகளுக்கான பட்டினப்பாலையினுடைய பொருள்களை நாம் பார்த்தோம். இப்பொழுது அடுத்த ஒரு ஏறத்தாழ ஒரு 30 அடிகள், ஒரு 20 அடியில் இருந்து ஒரு 50 அடிகள் வரை இந்த பகிர்விலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஒரு காவிரி பூம்பட்டினுடைய செல்வ செழிப்பு, அந்த பிற்காலங்களில் எழுந்த காப்பியங்களை நீங்கள் பார்க்கின்ற பொழுது நகர் வளம், ஊர் வளம், அந்த செல்வ செழிப்பை ஆசிரியர்கள், புலவர்கள் பதிவு செய்வது உண்டு. நீங்கள் கம்பராமாயணத்தை, பிற்காலத்தில் எழுந்த கம்பராமாயணத்தை பார்க்கின்ற பொழுதும் கூட கம்பர் ஒரு நாட்டினுடைய வளத்தை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது என்ன சொல்லுகிறார்? வன்மை இல்லை ஓர் வறுமையின்மையால், திண்மை இல்லை நேர் செருணரின்மையால், உண்மை இல்லை பொய் உரை இலாமையால் என்று ஒரு பாடலை அமைத்திருக்கிறார். இதுல இந்த முதல் அடி நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், வன்மை இல்லை ஓர் வறுமையின்மையால், இதுதான் அந்த நாட்டினுடைய வளத்தை பதிவு செய்கிறார். அங்க வறுமை என்பதே இல்லை, அதனால கொடுக்கக்கூடியவர்கள் இல்லை என்ற ஒரு அடியை, என்ற ஒரு கருத்தை கம்பர் பதிவு செய்திருக்கிறார். அந்த அளவிற்கு அது செல்வ செழிப்பாக இருக்கின்ற நாடு என்று. பெருமக்களே, இந்த இடத்தில் நான் ஒன்றை சுட்டி காட்ட விரும்புகிறேன். வன்மை இல்லை ஓர் வறுமையின்மையால் என்று கம்பர் பாடியிருப்பது, பதிவு செய்திருப்பது நடைமுறையில் சாத்தியமா? இதுவரை அது நடைமுறையில் இலங்கி இருக்கிறதா என்பது ஒரு வினாக்குறி. இந்த பாடலை மிகச் சிறப்பாக எடுத்து எழுதி வெளியிட்ட ஒருவர், அந்த கட்டுரைக்கு வைத்த பெயர் என்ன தெரியுமா? கம்பரின் உச்சம் தொட்ட கற்பனை. ஆக வன்மையின்மை என்பது, வறுமையின்மை என்பது ஒரு கற்பனையின் அடையாளமாகத்தான் பார்க்கப்படுகிறது. சரி, இது நகரத்தினுடைய வளமையை கம்பர் காட்டிய விதம். இதற்கு முன்பு எழுந்த சீவக சிந்தாமணியிலே என்ன சொல்லியிருக்கிறார்? தன்னுடைய நாட்டினுடைய வளத்தை அவர் எப்படி பதிவு செய்திருக்கிறார் என்றால், ஒரு பெரிய தென்னை மரம், அந்த தென்னை மரத்திலிருந்து ஒரு தேங்காய் விழுகின்ற பொழுது தென்னை மரத்தை விட உயரம் குறைவான கமுகின் மீது அது விழுகிறது. அங்க ஒரு தேன்கூடு மேல விழுந்து அந்த தேன்கூட்டை கிழித்து
அதற்கு கீழ் இருக்கக்கூடிய பலாமரத்திலே விழுகிறது. அங்கு விழுந்து பலா பழங்களை எல்லாம் ஒரு உலுக்கு உலுக்கி விட்டு அதன் பிறகு அதைவிட உயரம் குறைவான மாமரத்தின் மீது விழுகிறதா. மாமரத்தின் மீது விழுந்து அதன் பிறகு வாழை மரத்தின் மீது விழுந்து கீழே நிலத்தை தொட்டது என்று தான் அறிமுகப்படுத்த விரும்புகிற நிலத்தின் வளமையை சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் திருத்தக்க தேவர் பதிவு செய்திருக்கிறார். இந்த பாடலுக்கு உரை எழுதிய பெருமகனார் இந்த இலக்கிய சுவையை, நயத்தை, உக்தியை எல்லாம் பதிவு செய்துவிட்டு சிறப்பாக சொல்லிவிட்டு இறுதியிலே ஒரு வரி சேர்த்தார். என்னவென்றால், இஃது உயர்வு நவிர்ச்சி அணி என்று சொன்னார். இப்ப இந்த உயர்வு நவிர்ச்சி என்றால் என்ன என்றால், அது நடைமுறைக்கு உரியது அன்று. அது ஆசிரியர் இயல்பாக நடப்பதை விடவும் மிக அதிகமானதை பதிவு செய்யக்கூடிய ஒரு உக்தி முறை. இது திருக்குறளிலே கூட இடம்பெற்றிருக்கிறது. ஒரு தலைவிக்கு சாலை அமைக்க வேண்டும். அந்த சாலை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? மென்மையாக இருக்க வேண்டும் என்று தலைவன் கருதுகிறான். அப்ப அவனுடைய மனதிலே ஓடக்கூடிய மென்மையான பொருள்களை எல்லாம் பட்டியலிட்டு பார்க்கிறான். இல்ல இந்த மென்மையான பொருள் எல்லாம் என் தலைவியினுடைய காலுக்கு பொருந்தி வராது என்று முடிவு கட்டுகிறான். அப்பொழுது ஒரு 2 பேர் வருகிறார்கள். வந்து என்ன சொல்லுகிறார்கள்? நீங்கள் வேண்டும் என்றால் ஒரு அனிச்ச மலர் என்று ஒன்று இருக்கிறது, அதை முயற்சி செய்து பார்க்கலாமே என்று சொல்லுகிறார்கள். அனிச்ச மலரா? ஆம், முகர்ந்து விட்டாலே அது வாடக்கூடிய அளவிற்கு மென்மையான அனிச்சப்பூ. இன்னொருவர் சொல்லுகிறார், அன்னப்பறவையினுடைய இறகுகள் மிக மென்மையானவை, அதையும் கூட நீங்கள் பயன்படுத்தலாம் என்று சொல்லுகிறார். ஆக அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் இந்த 2ஐயும் பார்த்த தலைவன் சொல்லுகிறான், இவை கூட என் தலைவியின் காலுக்கு முள்ளாக இருக்கும் என்று சொல்லுகிறார். இவையெல்லாம் உயர்வு நவிர்ச்சி. ஏன் இவ்வளவு பெரிய அறிமுகத்தை நான் ஒரு நாட்டு வளத்திற்கு கொடுக்கிறேன் என்றால், பட்டினப்பாலையும் காவிரி பூம்பட்டினத்தினுடைய வளமையை பதிவு செய்கிறது. ஆனால் கம்பரிலே பார்த்த அறிமுகத்திற்கும் நகர வளத்திற்கும், சீவக சிந்தாமணியிலே பார்த்த நகர வளத்திற்கும் முற்றிலும் வேறுபட்டு நிற்கக்கூடிய வகையில் பட்டினப்பாலை இருக்கிறது. பட்டினப்பாலையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு வரியும் நடைமுறை சாத்தியம் உள்ளவை. அவர் எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? தன்னுடைய நாடு, தன்னுடைய பகுதி, தன்னுடைய அந்த நிலப்பரப்பு எவ்வளவு செழுமையாக இருக்கிறது, எவ்வளவு செழிப்போடு இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக அவர் சொல்லுகிறார், அகல் நகர் வியன் முற்றத்து சுடர் நுதல் மடநோக்கின் நேரிழை மகளிர் உணங்கு உணாக்கவரும் கோழி எறிந்த கொடுங்கால் கணங்குழை பொற்கால் புதல்வர் புறவி இன்று உருட்டும் முக்கால் சிறு தேர் முன்வழி விளக்கும் விலங்கு பகை அல்லது கலங்கு பகை அறியா கொழும் பல்குடி செழும் பாக்கத்து என்று பதிவு செய்கிறார். இந்த பகுதிகள், இந்த வரிகள், இந்த அடிகள் காவிரி பூம்பட்டினத்தினுடைய செழிப்பை பதிவு செய்கின்றன. அகல் நகர் அப்படின்னா அகன்ற நகர், வியன் முற்றத்து, வியன் என்றாலும் அகன்ற என்ற ஒரு பொருளை தரக்கூடியது, ஆனால் அகன்ற முற்றத்து, பெரிய முற்றத்து. சுடர் நுதல், நுதல் என்றால் நெற்றி, ஒளிர்கின்ற நெற்றியை உடைய, மட நோக்கத்தை உடைய அணிகலன்கள் அணிந்த மகளிர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், உணவை உலர வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி உணங்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உணவை கவர்வதற்காக கோழிகள் வருகின்றன. இந்த காட்சி இன்றைக்கும் கூட நடைமுறையில் உள்ள காட்சிதான். நாம் மிக இயல்பாக வற்றலை மாடியில் காய வைப்பது உண்டு. அந்த நேரத்தில் அதை கவர்வதற்காக காகம் வருவது உண்டு. அந்த காகத்தை நாம் துரத்துவதும் உண்டு. இது முற்றிலும் நடைமுறை காட்சி. இதைத்தான் பட்டினப்பாலை பதிவு செய்கிறது.
அப்ப அந்த உணவை அங்கு காய வைக்கிறார்கள். அதை கவருவதற்காக கோழிகள் வருகின்றன. அந்த கோழியை விரட்டுவதற்காக அந்த பெண்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்களுடைய காதில் அணிந்திருக்கக்கூடிய அணிகலனை கழட்டி தூர கோழியின் மீது எரிகிறார்கள். அது எரிந்து அந்த இடத்திலேயே விழுகிறது. இந்த இடத்திலே நான் அந்த சொல்லாட்சிகள் எல்லாம் பின்னர் விளக்குகிறேன். முதல்ல விளக்கத்தை சொல்லி முடித்து விடுகிறேன். அப்ப அந்த அணிகலன், காதிலே அணிந்திருக்கக்கூடிய அணிகலன் தரையிலே விழுகிறது, கோழியை விரட்டுகிறது. இதோடு அந்த காட்சியை ஆசிரியர் முடிக்கவில்லை. இதன் காட்சியினுடைய தொடர்ச்சியாக இன்னொரு காட்சியை வைக்கிறார். என்ன வைக்கிறார் என்றால், அங்கு சிறுவர்கள் புரவி இன்று உருட்டும் முக்கால் சிறு தேர். குதிரை, புரவி என்றால் குதிரை, குதிரை இல்லாமல் இருக்கக்கூடிய, என தேர் என்று சொன்னாலே நமக்கு ஒரு குதிரை, அதை ஓட்டக்கூடியவன், அந்த தேரிலே பயணிக்கக்கூடிய தலைவன் என்றெல்லாம். அவ்வளவு பெரிய தேர் இல்லை, சிறு தேர். இதுல குதிரைகள் இருக்காது, இதை ஓட்டுபவர்கள் சிறுவர்கள். அந்த சிறுவர்கள் அப்படி தள்ளி கொண்டு போகின்ற பொழுது அந்த சிறு தேருக்கு இந்த பெண்கள் தூக்கி எறிந்த காது அணி அந்த தேர்னுடைய பாதையை அப்படியே விலக்கி விடுமா. உரையாசிரியர் நான் படித்த ஒரு உரையிலே தடை செய்யும் என்று போட்டு இருக்கிறார்கள், குறிப்பிட்டு இருக்கிறார்கள். ஆனால் தடை செய்யும் என்பதை காட்டிலும் நாம் மூல இலக்கியத்தை பார்க்கின்ற பொழுது ஆசிரியர் பயன்படுத்தி இருக்கிற சொல் மிக அருமையாக இருக்கிறது. முக்கால் சிறுதேர் முன் வழி விலக்கும். அந்த சிறுதேர் ஒரு இந்த அணிகலன் அதற்கு தடையாக இல்லை, அதனுடைய வழியை அப்படியே விலக்கி விடுகிறது. விலக்கி அப்படியே ஒரு வேறு பாதையிலே அதை பயணிக்க இடம் கொடுக்கிறது. அதான் இந்த விலக்கு இல்லாமல், விலங்கு பகை அல்லது வேறு எந்த மனக்கலக்கமும் இல்லாத வகையில் அந்த குழந்தைகள் அங்கே இருக்கிறார்கள் என்பதாக அந்த பகுதி அமைகிறது. இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சொல்லாட்சிகள், இந்த சொல்லாட்சிகளினுடைய விளக்கத்தை நான் இங்க பதிவு செய்ய விரும்புகிறேன். முதல்ல உணா, உணங்கு உணா கவரும். எங்கள் பச்சையப்பன் கல்லூரியின் பேராசிரியர் ஒருவர் தொல்காப்பிய எழுத்ததிகாரத்திற்கே உரை எழுதியிருக்கிறார். சுப்பிரமணி என்பது அவருடைய பெயர். அவர்களோடு நான் கலந்து பேசி கொண்டிருந்த பொழுது ஒரு குறிப்பை கொடுத்தார்கள். அது தான் அவர் கண்டறிந்து ஒரு எழுதிய கட்டுரையினுடைய ஒரு பகுதி என என்னோடு பகிர்ந்து கொண்ட செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அங்க நேர் இழை மகளிர் உணங்கு உணா கவரும். இந்த உணா என்றால் என்ன? உணவு என்பதுதான் அங்க உணா என மாறி இருக்கிறது. இந்த அமைப்பு இந்த சொல்லுக்கு மட்டும் இல்லை, இது தமிழிலே பல சொற்களோடு அமைந்திருக்கிறது என்பதை சொன்னால், வகர உகர ஈறு பெற்றிருக்கக்கூடிய சொற்கள்ல அவர் ஒரு சின்ன பட்டியலை என்னிடம் சொன்னார். அதுல ஒன்றுதான் இந்த உணவு. உணவு உணா. இந்த அமைப்பிலே பாருங்கள், நிலவு நிலா, புறவு புறா. நம் புறா புறா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, அந்த புறாவினுடைய அடிப்படை சொல் என்னவென்றால் புறவு. அதுதான் புறா என்று நாம் வழக்கத்திலே பயன்படுத்தி கொண்டு வருகிறோம். வினவு, அதுதான் வினா. கனவு, தூக்கத்தில் நாம் காணுகின்ற கனவு கனா. இரவு இரா பொழுது, அதான் இரா பொழுது என்று நாம் சொல்லுகிறோம். பாம்புக்கு ஒரு பெயர் அரவு. அரவு அரா. அரா என்று சொன்னாலும் அது பாம்பை குறிக்கும். இப்படி இந்த சொல்லாட்சிகளை எல்லாம் நினைவுபடுத்தும் வகையில் அந்த உணா என்பதை இந்த பகுதியிலே நான் பார்த்தேன். அடுத்த வரியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சொல் கோழி எறிந்த கொடுங்கால் கனங்குழை. இந்த கொடுங்கால் என்றால் என்ன? நாம் இன்றைய அன்றாட வழக்கத்திலே கொடுங்கால் என்றால் கொடுமை என்ற பொருளை நாம் நோக்குவதற்கு நம்முடைய உள்ளுணர்வு நம்மை தூண்டும். ஆனால்
கொடுங்கால் என்றால் கொடும் என்ற சொல்லுக்கான பொருள் வளைவு என்பது பொருள். கொடுக்கும் வளைவுக்கும் என்ன தொடர்பு என்று நீங்கள் கேட்கலாம். நான் பெருமக்களே, ஒரு சில சொற்களை நான் உங்களுக்கு சொன்னால் இந்த கொடும் என்பது வளைவோடு எப்படி தொடர்பில் இருக்கிறது, அதை நாம் எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பது உங்கள் நினைவுக்கே வந்து. நாம் புளி அன்றாடம் பயன்படுத்துகிறோம். அதிலே புளி என்பதிலேயே இன்னொரு புளி உண்டு, கொடுக்காய் புளி என்று சொல்லுவோம். கொடுக்கா புளி என்று வழக்கத்திலே சொல்லுவது உண்டு. அந்த காயை பார்த்தீர்கள் என்றால் அது நேராகவே இருக்காது, வளைந்து வளைந்து சுருளாக அமைந்திருக்கும். அதனாலதான் அதற்கு பேரு கொடுக்காய் புளி, கொடுக்கா புளி என்று சொல்லுகிறோம். இது ஒன்று. இன்னொன்று கொடுக்கு. இந்த கொடுக்குக்கு ஏன் கொடுக்கு என்றால், அது பார்த்தீர்கள் என்றால் அதனுடைய வளைவு அங்க அந்த கொடுக்கிலே இருக்கும். வளைவு தன்மை கருதியே அதற்கு கொடுக்கு என்று பெயர் பெற்றது. ஆக கொடுங்கால் என்றால் அது வளைந்த நல்ல கனமான அடிப்பகுதியை கொண்ட, கால் என்பது அடிப்பகுதி, வளைந்த அடிப்பகுதியை கொண்ட கனங்குழை, கனமான காதணி என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். பொற்கால் புதல்வர் என்ற ஒரு சொல்லாட்சியை நாம் பார்க்கிறோம். பொற்கால் புதல்வர் என்றால் பொன்னால் செய்யப்பட்ட சிலம்பை உடைய கால் கொண்ட புதல்வர், அந்த பிள்ளைகள் என்று பொருள். பொற்கால் புதல்வர். புறவி என்று உருட்டும் முக்கால் சிறு தேர். இந்த சிறு தேர் என்பது நான் முன்பே சொன்னேன், தேர் என்றாலே ஒரு குதிரை, பாகன், தலைவன் என்றெல்லாம் நம் நினைவுக்கு வரும். ஆனால் பிள்ளை தமிழிலே ஒரு பருவம் உண்டு. அந்த பருவத்திற்கு பெயரே சிறு தேர் பருவம். அந்த சிறுதேர் பருவம் என்பது அந்த சிறுவர்கள் அந்த தேரை உருட்டி விளையாடி கொண்டிருப்பார்கள் அல்லவா, அந்த பருவத்தை குறிக்கக்கூடியது. அதனால அதற்கு ஒரு கூடுதல் விளக்கமாக புறவி இன்று உருட்டு முக்கால் சிறு தேர் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். முன்மொழி விளக்கும் விலங்கு பகை அல்லது கலங்கு பகை அறியா கொழும் பல்குடி செழும் பாக்கத்து. இப்ப இந்த பகுதியை படித்து முடித்த பிறகு நான் முன்பே சொன்னேன், இது ஒரு நாட்டு வளம், இந்த ஊர் வளம், அந்த நிலப்பரப்பினுடைய வளம் சொல்லக்கூடிய பகுதி. இதுல எந்த வளம் நம் கண்முன் தெரிகிறது என்று சொன்னால், உடனே பலருடைய பதில் எதுவாக இருக்கும் என்றால், அந்த காலகட்ட மக்கள் பொன் தங்கம் மிகுதியாக வைத்திருக்கிறார்கள். எனவேதான் ஒரு கோழியை துரத்துவதற்கும் கூட தன்னுடைய காதணியை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லுவது வழக்கம். அது ஒரு புறம் இருக்கட்டும், அது தங்கம் நம்மிடம் மிகுதியாக இருந்தது இருக்கட்டும், அது நமக்கு பெருமைக்குரிய செயல், ஒரு தன்மைதான், பொருண்மைதான். ஆனால் அதை தாண்டிய இன்னொரு பொறுமை இந்த பகுதியிலே மறைந்திருக்கிறது. அதுதான் மனித வளம். வெறும் தங்க வளம் மட்டும் ஒரு நாட்டினுடைய வளம் என்று, மனித வளமும் ஒரு நாட்டினுடைய வளம்தான் என்பதை சொல்லாமல் சொல்லி செல்லுகிறது இந்த பகுதி. ஏன் நான் இதை குறிப்பிடுகிறேன் என்றால், ஆசிரியர் நினைத்திருந்தால் கோழியை துரத்துவதற்கு தன்னுடைய காதணியை பயன்படுத்தினார்கள் என்ற காட்சியோடு நிறுத்தி இருக்க முடியும் இந்த பகுதியிலே. அடுத்த பகுதிக்கு நகர்ந்திருக்க முடியும். ஆனால் அதன் தொடர்ச்சியாக குழந்தைகளை அங்கே உள்ளே நுழைத்து, இந்த பொருள் வளம் மட்டும் எங்கள் வளம் இல்லை, இந்த மனித வளமும் எங்கள் வளம்தான் என்பதை மிக அழகாக சொல்லாமல் சொல்லி செல்லுகிறார் ஆசிரியர். மனித வளம் அவ்வளவு பெரிய வளமா என்று நீங்கள் கேட்கலாம். பெருமக்களே, அண்மையிலே இந்த ஒரு வாரத்திற்குள்ளாக ரஷ்யாவிலே ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. என்ன சொல்லி இருக்கிறார் அதிபர் என்றால், 10 குழந்தைகளை பெற்றுக்கொள்ளும் தாய்மாருக்கு லட்சக்கணக்கில் பரிசு தொகை வழங்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்திருக்கிறார். இந்த அறிவிப்பு வரவேண்டியதற்கான காரணம் என்ன என்றால், அந்த நாட்டிலே ரஷ்யா நிலப்பரப்பு மிகப்பெரியது, ஆனால் மக்கள் தொகை
மிக குறைந்தது. ஆக அந்த மக்கள் வளம், மனித வளம் அவர்களுக்கு கட்டாய தேவை என்பதனால்தான் 10 குழந்தை பெற்றுக்கொள்ளும் தாய்மார்களுக்கு பெரும் பணம் பரிசாக தரப்படும் என்று ஒரு அறிவிப்பு பிறந்திருக்கிறது. ஆக ஒரு 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பே மனித வளமும் ஒரு வளங்களுள் முதன்மையானது என்பதை அறிந்திருக்கக்கூடிய போக்கு நம்முடைய இலக்கியங்கள்ல நாம் பார்க்க முடிகிறது. இந்த பகுதியில் அடுத்த பகுதிக்குள் நாம் நுழைகிறோம். இப்ப அந்த காவிரி பூம்பட்டினத்தினுடைய செல்வ செழிப்பு அடையாளப்படுத்திவிட்ட நம்முடைய ஆசிரியர் அவர்கள் அடுத்த பகுதியில அதனுடைய தோட்டங்கள், தோப்பு, பூஞ்சோலை இதையெல்லாம் எப்படி அமைத்திருக்கிறார்கள் என்பதை நம் கண்முன்னே நிறுத்துகிறார். எடுத்த எடுப்பிலேயே அந்த தொடர் என்னை மிகவும் கவர்ந்த தொடர். குறும் பல் ஊர் நெடுஞ்சோநாட்டு என்று எழுதியிருக்கிறார். இந்த ஒரு ஒற்றை தொடரிலே ஒரு மிகப்பெரிய அரசியல் மறைந்திருப்பதை நான் பார்க்கிறேன். குறும் பல் ஊர் நெடுஞ்சோநாடு. ஒரு நாடு அமைய வேண்டும் என்றால் ஒரே நாடாக அமையாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரே நாடு ஒரே நாடு என்று சொல்லுபவர்கள் கட்டாயம் இந்த அடியை பார்க்க வேண்டும். குறும் பல் ஊர் நெடுஞ்சோநாடு. ஒரு நாடு என்றால் அதற்கு பல ஊர்கள் இணைந்ததுதான் ஒரு நாடு. பல ஊர்கள் என்றால் அந்த ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கும். அந்த தனித்துவம் அனைத்தும் ஒன்றிணைந்தது ஒரு நாடு. அதான் குறும் பல் ஊர். ஊர் பல்ஊர், பல ஊர்கள். அந்த பல ஊர்களும் குறும் சின்ன பெரிய சோழ நாடு அமைத்திருக்கிறார். குறும் பல்ஊர் நெடுஞ்சோநாட்டு வெள்ளை உப்பின் கொள்ளை சாற்றி நெல்லொடு வந்த வல்வாய் பஹ்ரி பனை நிலை புறவியின் அணை முதல் பிணிக்கும் கழிசூழ் படப்பை கலியாணர் பொழில் புறவின் பூந்தண்டலை என்று இந்த பகுதி அமைந்திருக்கிறது. இதுல இந்த தோட்டம், தோப்பு, பூஞ்சோலை மூன்றையும் நம் கண்முன் நிறுத்துகிறார் ஆசிரியர். இந்த குறும்பல்லூர் நெடுஞ்சோநாடு ஆக அந்த சோழ நாடு என்பதை நமக்கு சொல்லி, இந்த சோழ நாட்டிலே என்ன நடந்தது, பண்டாற்று பள்ளிக்கூடத்திலிருந்தே நமக்கு பழக்கமான ஒன்றுதான். அந்த உப்பின் கொள்ளை சாற்றி நெல்லொடு வந்த வல்வாய் பஹ்ரி ஆற்றை பதிவு செய்திருக்கக்கூடிய அடி இந்த அடி. எதற்கு ஈடாக மாற்றாக பெற்றிருத்தல் என்றால் வெள்ளை உப்பை கொடுத்து நெல் பெற்றிருக்கிறார்கள். நெல் வாங்கி இருக்கிறார்களா என்ற ஒரு வியப்பு நமக்கு மேலிடலாம். ஆனால் இந்த குறிப்பு பட்டினப்பாலையில் மட்டும் இல்லை, அகனாது குறுந்தொகையில் பெற்றிருக்கிறது. இது அப்படியே நெல்லை, அதாவது உப்பை கொடுத்து நெல்லை வாங்கி இருக்கக்கூடிய பகுதிகள் அகநானூற்றிலும் குறுந்தொகையிலும் இடம்பெற்றிருக்கின்றன. அகநானூற்றில் என்ன சொல்லுகிறார், நெல்லும் உப்பும் நேரே ஊரீர் கொள்ளீரோ என்ற ஒரு குறிப்பு இருக்கிறது. இன்னொரு செய்யுளிலே பார்த்தீர்கள் என்றால் நெல்லின் நேரே வெண்கல் உப்பு, வெண்கல் உப்பு என்ற ஒரு பதிவு இருக்கிறது. அடுத்தது குறுந்தொகையில என்ன சொல்லியிருக்கிறார், உப்பை மாறி நெல் தரிய என்ற ஒரு குறிப்பு இருக்கிறது. ஆக உப்பிற்கு நெல்லை ஈடாக வாங்கிய பண்டமாற்று முறையை நாம் இந்த பட்டினப்பாலையினுடைய அடிகள் மூலம் அறிந்து கொள்ளுகிறோம். இதுல இன்னொரு சொல் வல்வாய் பஹ்ரி என்று ஒரு சொல். பஹ்ரி என்றால் என்ன என்றால் படகு. அந்த படகு உப்பை கொடுத்து நெல்லை வாங்கி நெல்லோடு வந்த படகு. அந்த படகு சோழ நாட்டில் எப்படி நின்று கொண்டிருக்கின்றன என்றால், நாம் குதிரை
கட்டி வைக்கின்ற இடத்திலே எப்படி வரிசையாக குதிரைகளை கட்டி வைத்திருப்போமோ அதுபோல இந்த படகுகள் வரிசையாக நின்று கொண்டிருக்கின்றன என்ற ஒரு காட்சியை நம் கண் முன் நிறுத்துகிறார். இப்படிப்பட்ட உப்பங்கழியை சூழ்ந்த இடத்தில் ஒரு பூந்தோட்டம், தோப்பு, பூஞ்சோலை அமைந்திருக்கின்றன என்பதை நம் கண்முன் நிறுத்துகிறார் ஆசிரியர். இனி இதிலே நாம் பார்க்க வேண்டிய சில சொல்லாட்சிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பஹ்ரி என்ற ஒரு சொல். பஹ்ரி என்ற சொல் காண பொருள் படகு என்று நான் சொன்னேன். தமிழர்கள் கடல் வணிகத்திலும் சரி, கடல் சார்ந்த போரிலும் சரி, கடல் கடந்த பகுதிகளை வென்றெடுத்த அந்த போர் திறத்திலும் சரி சிறந்தவர்களாக இருந்துள்ளனர். அந்த கடல் சார்ந்த திறம் அவர்களுக்கு மிகுதியாக இருந்திருக்கிறது என்பதற்கு ஒரு அடையாளமே இந்த கப்பல்களுக்கு தமிழிலே தோன்றி இருக்கக்கூடிய பெயர்களை நாம் சொல்ல முடியும். கப்பல், ஒரே நொடி வரந்தன் கூட்டம் முடிச்சுட்டு வரீங்களா? ஆக இந்த கப்பல் என்பது எத்தனை சொற்கள் தமிழ்ல இருக்கின்றன என்று பார்த்தீர்கள் என்றால் பல சொற்கள் இருக்கின்றன. பட்டியல் நான் அடுத்த கூட்டத்திலே வேண்டும் என்றால் தெளிவாக பார்த்து சொல்லுகிறேன். ஆனால் பல சொற்கள் இருக்கின்றன. அவற்றுள் சிலவற்றை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஏறத்தாழ 15 சொற்களுக்கு மேல நான் ஒரு குறிப்பெடு பட்டியலிட்டு இருக்கிறேன். நாவாய், படகு, கப்பல், பரிசல், கட்டாயம் பரிசல் எல்லாம் நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய ஒன்றுதான். ஓடம், தோணி, களம், மிதவை, பாய்மரம், கட்டுமரம், புனை, தெப்பம், திமில், வங்கம், அம்பி, மதிவை, வள்ளம், வத்தை ஆகிய சொற்கள் எல்லாம் இந்த நீரின் மேலே மிதந்து செல்லக்கூடிய ஒரு படைப்பை சுட்டி காட்டக்கூடிய சொற்கள். இதிலே பயணிகளுக்காக பயன்படுத்தப்பட்ட களமும் உண்டு, மீன்பிடிக்காக பயன்படுத்தப்பட்ட களமும் உண்டு, போருக்காக பயன்படுத்தப்பட்ட களமும் உண்டு. இவற்றின் அனைத்தும் ஒரு கூட்டு பதிவு தான் இந்த 15 சொற்கள். இப்படி இது ஏன் சொல்லுகிறேன் என்றால் 3 புறமும் நமக்கு கடல். அப்படி என்றால் இந்த கடலிலே நாம் எப்படி விளையாடி இருப்போம். இந்த ஒரு மொழி வளம் என்பது நமக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த இயற்கையிலிருந்து தோன்றியது என்பதற்கு இது ஒரு அடையாளம். நமக்குடைய இயற்கையாக அமைந்த கடல், அந்த கடல்ல நாம் திறம் படைத்தவர்கள். அந்த திறமையினுடைய அடையாளமாக, வெளிப்பாடாக இத்தனை சொற்கள் நம்முடைய மொழியிலே உருவாகி இருப்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்து பனை நிலை என்ற ஒரு சொல்லாட்சி நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த பனை நிலை புரவி. இந்த பனை நிலை என்றால் இந்த வரிசையாக குதிரையை கட்டி வைக்கிறாங்க இல்லையா, அந்த இடத்திற்கான பெயராக இந்த சொல்லாட்சி அடையாளப்படுத்தப்படுகிறது. இந்த லாயம் என்று சொல்லுகிறார்களே, அதுவாக அதற்கு இணையான தமிழ் சொல்லாக பனை நிலை என்பதை நாம் பார்க்கிறோம். அப்புறம் கழிசூழ் படப்பை கலியாணர் என்ற ஒரு சொல் கவனத்தை ஈர்க்கிறது. கல்யாணம் என்பது வடமொழி, திருமணம் என்பது தமிழ் சொல் என்ற ஒரு கருத்து நம்மிடையே பரவலாக உண்டு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சந்திரசேகர் என்ற ஒரு ஆய்வாளர் இந்த கலியாணம் என்பதுதான் கல்யாணமாக மாறி இருக்கிறது என்பதற்காக ஒரு ஆய்வு கட்டுரையும் கூட வெளியிட்டிருக்கிறார். இந்த கலியாணர் என்ற அந்த 2 சொற்களுடைய கூட்டு சொல். யாணர் என்ற சொல்லினுடைய அடிச்சொல் யான். இந்த யான் என்பதற்கான பொருள் என்னவென்றால் புது வரவு. இந்த புதிய வரவு என்பதை யான். என்னுடைய நண்பர் மருத்துவர் காமராசு திண்டுக்கல்லிலே உளவியல் உதவி பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய மகளுக்கு அவர் வைத்திருக்கக்கூடிய பெயர் யானினி. இந்த சொல்லுடைய அடிச்சொல் யான் என்பதை எடுத்து இனி என்ற பெண்பால் விகுதியை சேர்த்து
யாழினி என்ற ஒரு அழகு தமிழ் பெயரை அவர் வைத்திருக்கிறார். என கலியாணர் என்பது உளத்தில் எழுச்சியை கொடுக்கக்கூடிய, அந்த புதிய எண்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை குறிப்பிடுகிறது. எனவே கல்யாணம் என்பதும் தமிழ்ச்சொல் தான், அந்த கலியாணம் என்பதிலிருந்து வந்திருக்கக்கூடியது என்று அந்த சந்திரசேகரனுடைய ஆய்வு கட்டுரையிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. பொழில் புறவின் பூந்தண்டலை, பூந்தண்டலை என்பது அந்த பூஞ்சோலையை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய சொல்லாட்சியாக நாம் பார்க்கிறோம். இதுவரை 33 அடிகளிலே 33 அடிகள் நிறைவு பெற்றிருக்கின்றன. இப்போ நாட்டினுடைய செழிப்பை சொல்லிவிட்ட பிறகு அந்த செழிப்பின் அடையாளமாக தோட்டங்கள், தோப்புகள், பூஞ்சோலைகளை சொல்லிவிடுகிறார். இதன் பிறகு அந்த பூஞ்சோலை, தோட்டம், தோட்டத்துக்குள்ள என்ன தேவை? நீர் தேவை அல்லவா? அப்ப அந்த நீர்நிலையை பற்றி சொல்லுகிறார் அடுத்த அடிகளிலே. பொய்கையும், ஒரு பொய்கை, அடுத்து ஒரு ஏரி, இந்த ரெண்டை பற்றிய ஒரு குறிப்பை தான் அடுத்த ஒரு 6 அடிகளிலே அவர் பதிவு செய்திருக்கிறார். அவை என்னவென்றால், மழை நீங்கிய மா விசும்பில் மதி சேர்ந்த மக வெண்மீன் உருகெழு திரள் உயர் கோட்டத்து முருகு அமர் பூ முரண் கிடக்கை வரி அணி சுடர்வான் பொய்கை இருகாமத்து இணை ஏரி என்பது பாடல். இந்த பாடலினுடைய, இந்த அடிகளினுடைய உரை, இது 10 பாட்டை பொறுத்தவரை பாடல் என்றாலே அது முழு பாட்டை, அந்த முழு நூலையும் குறிக்கக்கூடியதுதான். அதனாலதான் இந்த பகுதி என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த பகுதி, இந்த பாடலினுடைய இந்த பகுதி பொய்கை, ஏரி இவற்றை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். இந்த பகுதியினுடைய உரையை நான் படித்து பார்க்கின்ற பொழுது 2 இடங்களிலே வலிந்து பொருள் கூறி இருப்பது போன்ற ஒரு எண்ணம் எனக்கு தோன்றியுள்ளது. அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். மழை நீங்கிய மாவிசும்பு, அதாவது நல்ல மழை பெய்து விட்டது, இப்ப மழை நீங்கிருச்சு. அப்படி என்றால் வானத்திலே மேகங்கள் இல்லை, தெளிவாக இருக்கிறது வானம். அப்போ வானத்தில் நிகழக்கூடிய காட்சிகளை நம்மால் உய்த்து நன்கு பார்க்க முடியும். அந்த மழை நீங்கிய மா விசும்பு, அப்ப தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு வானத்திலே எதை நாம் பார்க்கிறோம்? மதி, மதி என்றால் நிலவு. அந்த நிலவை சேர்ந்து இருக்கக்கூடிய மகம் என்கின்ற வெண்மீன், அதாச்சும் விண்மீன், மகம் என்கின்ற விண்மீன் சேர்ந்து இருக்கிறது. உருகெழு திரள் உயர் கோட்டம், அந்த பொய்கை, ஏரி இவற்றிற்கான கரைகளை அவர்கள் அறிமுகப்படுத்துகிறார், அடையாளப்படுத்துகிறார். எப்படி அடையாளப்படுத்துகிறார்? 4 அடைமொழிகளை கொடுக்கிறார். உரு, கெழு, திரள், உயர். நன்கு உயர்ந்த உள்ள கரை, திண்மையான கரை, நெருக்கமான கரை, அந்த ஒரு பொருத்தமான உருவில் அமைந்த கரை. இப்படி ஒரு 4 அடைமொழிகளை கொடுத்து அந்த கரையை அடையாளப்படுத்திவிட்டு, அந்த முருகு அமர் பூ, நன்கு வாசம் இருக்கக்கூடிய நறுமணம் மிக்க பூக்கள். முரண், பூ முரண் என்றால் பல்வகை பூக்கள், ஒரே வெறும் ஆம்பல் மட்டுமே இல்லை. அங்க கருப்பு நிற ஆம்பலும் உண்டு, சிவப்பாம்பலும் உண்டு, வெள்ளாம், அது மாதிரி பல்வேறு பூக்கள் முரண்பட்ட, தம்முள் முரண்பட்டு இருக்கக்கூடிய நிறத்திலோ வடிவத்திலோ அல்லது தன்மையிலோ முரண்பட்டு இருக்கக்கூடிய பல்வேறு பூக்கள் இருக்கக்கூடிய இடம். பூ முரண் கிடக்கை வரி அணி சுடர்வான் பொய்கை. வரி அணி என்பது ஓவியத்தினுடைய அழகு போன்ற என்று ஒரு குறிப்பு உரையிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். சுடர்வான் பொய்கை, நன்கு ஒளி சுடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொய்கை. அடுத்த வரி இரு காமத்து இணை ஏரி. பொய்கை, அடுத்து ஏரி, அது இணை ஏரி. இது ஒரு அடிப்படையான பொருள் விளக்கம். இங்கே நான் முன்பு குறிப்பிட்டது போல 2 இடங்களிலே வலிந்து பொருள் கூறியிருப்பதாக நான் உணர்கிறேன். அது எந்தெந்த இடம் என்றால், இந்த பகுதிகளை நாம் பார்வையாளர்கள், கலந்து கொண்டிருப்பவர்கள் இந்த பொழிவு முடிந்த பின்னர் நாம் கலந்து ஆய்வு கூட செய்யலாம்.
நான் சொல்வது சரியா அல்லது பழைய உரையாசிரியர்களுடைய உரை சரியா என்பதை கூட நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை நான் கேட்க ஆவலாக இருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், மழை நீங்கிய மாவிசும்பில் மதி சேர்ந்த மகவெண்மின் உருகெழு திரள் உயர் கோட்டத்து, அந்த கரை நச்சினார்க்கினியர் எப்படி பதிவு செய்திருக்கிறார் என்றால், அந்த கோட்டம் மகவெண்மீனை பார்ப்பதற்குரிய கோயில், கோயிலும் பொய்கையும் என நாம் பொருள் கொள்ள வேண்டும் என்று அவர் அந்த பொருள் பட எழுதியிருக்கிறார். இந்த பகுதியிலே திரும்ப திரும்ப படித்தாலும் கூட கோயில் என்ற ஒரு சொல்லை நாம் பார்ப்பதற்கு இல்லை. அந்த அடையாளம் கூட இந்த அடிகளிலே இடம்பெறவில்லை என்றாலும் கூட நச்சினார்க்கினியர் மகவெண்மீனை பார்ப்பதற்குரிய இடமாக அந்த கரை அமைந்து, அந்த கரையிலே அதற்குரிய கோயிலும் அந்த பொய்கையுமாக நாம் பொருள் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இது ஒன்று. இரண்டாவது இடம் என்னவென்றால், கடைசி அந்த வரி அணி சுடர்வான் பொய்கை இரு காமத்து இணை ஏரி, இந்த அடி நாம் நோக்கத்தக்கது. இரு காமத்து இணை ஏரி, இந்த இரு காமத்து என்றால் என்ன? காமம் என்றால் விருப்புக்குரியது, விரும்பக்கூடியது, ஆசைப்படக்கூடியது என்ற பொருள் எல்லாம் நமக்கு தெரிகிறது. இரு காமத்து என்றால் என்ன? நச்சினார்க்கினியர் என்ன எழுதியிருக்கிறார்? இரு காமத்து என்றால் இருமை, இம்மையிலும் மறுமையிலும் கிடைக்கக்கூடிய, அதை அப்படியே நான் படித்து காட்டுகிறேன். இம்மையிலும் மறுமையிலும் உண்டாகிய காம இன்பத்தினை கொடுத்ததற்கு உரிய இணை ஏரி. இணைன்றதுனால ரெண்டு ஏரிகள் அங்கு இருக்கின்றன போலும், அதனால இணை ஏரிகள் என பன்மை விகுதி சேர்த்து எழுதியிருக்கிறார். இம்மையிலும் மறுமையிலும் உண்டாகிய காம இன்பத்தினை கொடுத்ததற்குரிய இணை ஏரிகள் என பதிவு செய்திருக்கிறார். இதை படிக்கும் போது எனக்கு என்னமோ நெருடலாக இருக்கிறது. இரு காமத்து என்பதற்கு ஏன் அந்த இரு பிறப்பை அவர் குறிப்பிட வேண்டும்? இருமை மறுமை, இருமை சரி, இம்மைனா கூட சரி, மறுமையில கிடைக்கக்கூடிய காம இன்பம் நமக்கு மறுமை உண்டா? அந்த மறுமையில நான் கட்டாயம் காம இன்பம் நமக்கு கிடைக்குமா? அதெல்லாம் எப்படி நாம் உய்த்து உணர முடியும்? அதை குறித்து விரிவாக சிந்திக்கும் பொழுது அந்த பொருள் எனக்கு சரியாக படவில்லை. ஏதோ வலிந்து இரு பிறப்பு கொள்கையை பதிவு செய்வது போல் தெரிகிறது. அப்படி என்றால் இதற்கு நேர் பொருள் என்னவாக இருக்கும் என்ற ஒரு வினா உங்களில் எழக்கூடும், எழ வேண்டும். இரு காமத்து இணை ஏரி என்பதற்கு நேர் பொருளாக எதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்றால், தமிழிலே பிற சொற்களை நாம் பார்க்கிறோம். நிலம் என்று ஒரு சொல் உண்டு. அந்த நிலத்திற்கு முன்பு இரு என்பதை சேர்த்து பாருங்கள். இரு நிலம் என்று பொருள் சொல் உண்டாகும். இரு நிலம் என்றால் என்ன? இரண்டு நிலம் என்று பொருள் இல்லை, பெரிய நிலம் என்பதுதான் பொருள். அதே போல இரு நிறம் என்று ஒரு சொல் உண்டு. இரு நிறம் என்றால் என்ன? அகன்ற மார்பு என்று ஒரு பொருள் உண்டு. அப்ப இந்த இரு என்பதற்கு பெரிய, அகன்ற என்று ஒரு பொருள் பார்க்கிறோம். பனை, இரும் பனை என்று ஒரு சொல்லாட்சி தமிழிலே உண்டு. பனை, இரும் பனை என்றால் பெரிய பனை என்று பொருள் பார்க்கிறோம். அப்ப இரு என்பதற்கு பெரிய, மிகுதியாக என்ற ஒரு பொருளை நாம் உய்த்து உணரலாம், உண்டு என்பதை உய்த்து உணரலாம். அப்ப இரு காமத்து இணை ஏரி என்பதற்கு பெரிதும், அந்த காமம் என்பதை விருப்பம் என்ற ஒரு பொருள் எடுத்துக்கொண்டால் பெரிதும் விருப்புக்குரிய இணை ஏரிகள் என பொருள் கொள்ளலாம். இது நேரிடையாக எந்த சிக்கலும் இல்லாத ஒரு பொருள். இருகாமம் என்றால் பெரிதும் விரும்பக்கூடிய, காமத்து என்று பதிவு இருக்கிறது நூலிலே. எனவே பெரிதும் விரும்பத்தக்க இணை ஏரிகள் என்று ஒரு பொருள் கொண்டால் மிக இயல்பான ஒரு பொருளாக நாம் பார்க்கிறோம். இந்த வலிந்து பொருள் சொல்லக்கூடிய
மரபு அல்லது இந்த உக்தி இந்த இடத்துல மட்டும் இல்லை, ஆத்திச்சூடியிலுமே உண்டு. ஆத்திச்சூடியினுடைய கடவுள் வாழ்த்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மிக தெளிவாக இருக்கும். ஆத்திச்சூடி அமர்ந்தானை என்று இடம்பெற்று இருக்கும். அதற்கு நேர் பொருள் என்ன? ஆத்தி மாலையை சூடி அமர்ந்திருக்கக்கூடிய சிவபெருமானை என்பதுதான் பொருள். ஆனால் அதற்கு விளக்கம் எழுதியவர்கள் ஆத்தி மாலையை சூடிய சிவபெருமானுடைய மூத்த மகனான பிள்ளையாரை என்று எழுதியிருப்பார்கள். சிலப்பதிகாரத்தை பொறுத்தவரை நம்முடைய முதுமுனைவர் இளங்குமரனார் பலமுறை என்னிடம் சொல்லிய ஒரு அருமையான செய்தியை இந்த இடத்திலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உருபு செய்த உயிர்கொலை என்ற அவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். இந்த உருபு செய்த உயிர்கொலை இந்த கட்டுரையினுடைய பொருண்மை என்னவென்றால், சிலப்பதிகார மூல நூலிலே ஒரு பாடல் உண்டு, செய்யுள் பகுதி உண்டு. அதற்கு விளக்கம் எழுதுகின்ற பொழுது ஒரு உருபு, இரண்டாம் வேற்றுமை உருபை கூடுதலாக உரையாசிரியர் சேர்த்து கொண்டு உரை எழுதிவிட்டார். சரி, ஒரு இரண்டாம் வேற்றுமை உருபை சேர்த்து கொண்டதனால் என்ன பொருள், பெரிய பொருள் மாற்றம் ஏற்பட்டதா என்றால், ஆம் பெருமக்களே, மிக பெரும் பொருள் மாற்றம் ஏற்பட்டது. அந்த மிக பெரும் பொருள் மாற்றத்தால் சமூகத்திலே என்ன விளைவு ஏற்பட்டது என்றால், பொற்கொள்ளர்கள் மாநாடு நடைபெறுகிறது. அந்த மாநாட்டிலே சிலப்பதிகாரத்தை கொளுத்த போகிறோம் என்று ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். நடைபெற இருக்கும் மாநாட்டிலே சிலப்பதிகாரத்தை கொளுத்த போகிறோம். ஏன் என்றால், பொற்கொள்ளர்களை சிலப்பதிகாரம் அவமதித்திருக்கிறது. என்ன அவமதித்திருக்கிறது? தவறு செய்த ஒரு பொற்கொள்ளன், அந்த பொற்கொள்ளனுக்கு தண்டனையும் வழங்கிவிட்டாகிவிட்டது. அதன் பிறகு ஏன் 1000 பொற்கொள்ளர்களை கழுவில் ஏற்ற வேண்டும் என்று அவர்கள் வினா எழுப்பி, எனவே அநீதியான ஒரு கருத்தை சிலப்பதிகாரம் பரப்பி இருக்கிறது, எனவே சிலப்பதிகாரத்தை கொளுத்த வேண்டும் என்பது அவர்களுடைய வாதம். நற்பேராக அதே காலகட்டத்தில் தான் இளங்குமரனார் அவர்களும் இந்த கட்டுரையை எழுதியிருக்கிறார்கள், உருபு செய்த உயிர்கொலை. அப்படி என்னவென்றால், பாடல்ல என்ன இடம் பெற்றிருக்கிறது? 1000 பொற்கொள்ளர் உயிர் பலி தந்தனர், இப்படிதான் செய்யுள்ள இடம் பெற்றிருக்கு. 1000 பொற்கொள்ளர் உயிர் பலி தந்தனர். இந்த அடிக்கு நேரடியாக பொருள் கொள்ள வேண்டும் என்றால் என்ன பொருள் அமையும்? 1000 பொற்கொள்ளர்கள் ஒரு இடத்திலே சேர்ந்து உயிர் பலி, அத பலியிடுதல் என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா, கோழி அறுத்தலோ அல்லது ஆடு அறுத்தலோ இது போன்ற ஏதோ ஒரு உயிர் பலியை தந்துள்ளார்கள் என்றுதான் நேரடியாக நமக்கு பொருள் விளங்கும், எடுக்க முடியும். ஆனால் உரையாசிரியர் என்ன செய்து விட்டார்? இந்த இரண்டாம் வேற்றுமை உருவை நடுவிலே சேர்த்து விட்டார். எந்த இடத்துல சேர்த்தார் என்றால், 1000 பொற்கொள்ளரை உயிர் பலி தந்தனர் என்று உரையிலே எழுதிவிட்டார். 1000 பொற்கொள்ளர் உயிர் பலி தந்தனர் என்பதற்கும் 1000 பொற்கொள்ளரை உயிர் பலி தந்தனர் என்பதற்கும் மிகப்பெரிய வேறுபாடு உண்டு. அப்ப என்ன ஆகிவிட்டது? 1000 பொற்கொள்ளர்களை கழுவில் ஏற்றி அந்த அரசன் உயிர் நீக்க செய்தான் என்ற ஒரு கருத்து பரவி, பொற்கொள்ளர்களுக்கு தவறு செய்த ஒருவனுக்காக தவறு செய்யாத 1000 பேரை எப்படி தண்டிக்கலாம் என்று வினா எழுப்பி ஒரு நெருடல் எண்ணத்தை உண்டாக்கிவிட்டது. இப்ப இதுதான் இந்த உரையிலே உரையாசிரியர்கள் ஒரு நேரடியாக உரை எடுக்காமல், உரை தராமல் ஒரு வலிந்து தன்னுடைய எண்ணத்தை உள்புகுத்துவது என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. நற்பேராக இளங்குமரனாருடைய அந்த கட்டுரை மாநாட்டிற்கு முன்பாகவே அந்த பொற்கொள்ளர் சமூகத்தை சேர்ந்தவர்களிடம் கிடைத்து, அந்த கட்டுரையை அவர்கள் வாசித்து, அந்த கட்டுரையை அதே மாநாட்டிலே வெளியிட்டு அந்த தீயிட்டு கொளுத்தும் நிகழ்ச்சியையே நிறுத்திவிட்டு இதை புத்தகமாக வெளியிட்டு அங்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் தந்தார்கள் என்பது வரலாறு, நிகழ்ந்த வரலாறு. ஆக இதே மாதிரிதான் இந்த இடத்தையும் நான் நோக்குகிறேன். இரு காமத்து இணை ஏறி என்பதை சற்றும் தொடர்பில்லாத இருபிறப்பு கொள்கையை இந்த இடத்துல ஏன் இணைக்க வேண்டும் என்றே எனக்கு தெரியவில்லை.
நாம் சொல்ல வேண்டுவது ஒரு பொய்கையை பற்றி, ஒரு ஏரியை பற்றி. இந்த ஏரியையும் பொய்கையையும் பற்றி பேச வேண்டிய இடத்தில் இருபிறப்பு கொள்கையை ஏன் இணைக்க வேண்டும் என்பது எனக்கு புலப்படவில்லை. ஒருவேளை நீங்கள் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கக்கூடிய அன்பர்கள், நீங்கள் இது பொருத்தமான உரைதானா, இந்த இருபிறப்பு கொள்கையை இங்கு இணைத்திருப்பது பொருத்தமாக உங்களுக்கு பட்டால் இந்த நிகழ்ச்சியிலே என்னோட தெரியப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த பகுதி பார்த்தீர்கள் என்றால் இந்த பொய்கை, ஏரி. இந்த பொய்கை என்பதற்கும் குளம் என்பதற்கும் ஒரு வேறுபாடு உண்டு. பொய்கை, குளம் அமைப்பிலே ரெண்டும் ஒன்று போல தோன்றினாலும் பொய்கை என்பது இயற்கையாக அமைந்த நீர்நிலை. குளம் என்பது செயற்கையாக மனித முயற்சியில் அமைவது. அதுதான் குளம் வெட்டினான் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனா பொய்கை வெட்டினான் என்று சொல்லுவது இல்லை, பொய்கை அமைந்திருக்கிறது என்றுதான் சொல்லுவோம். ஆக பொய்கை என்பது மனித முயற்சி இல்லாமல் அமைந்திருப்பது, ஆனால் குளம் என்பது மனித முயற்சியிலே அமைந்திருப்பது. காவிரி பூம்பட்டினத்தினுடைய சமையல் ஒரு அறக்கோட்டத்தினுடைய பதிவு. நம்முடைய பொய்கை, ஏரி சொல்லி முடித்த பிறகு அங்கு அமைந்திருக்கக்கூடிய ஒரு அறக்கோட்டத்தை பற்றிய ஒரு பகுதியை நாம் பட்டினப்பாலையிலே பார்க்கிறோம். எப்படி அமைத்திருக்கிறார்கள்? நான் மிகவும் வியந்தேன். இந்த பகுதியை படித்து மிகவும் வியந்து போனேன். ஏன் என்பதற்கான காரணத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதல்ல பாடலை படித்து விடுகிறேன். புலிப்பொறி போர் கதவின் திருத்துஞ்சும் திண் காப்பின் புகழ்நிலைய மொழி வளர அறம் நிலைய அகநட்டில் சோறு வாக்கிய கொழுங்கஞ்சி யாரு போல பறந்து ஒழுகி ஏறு பொற சேறு ஆகி தேர் ஓட துகள் கெழுமி நீரு ஆடிய களிறு போல வேறுபட்ட வினை ஓவத்து வெண்கோயில் மாசு ஊட்டும் என்பதாக இந்த அடிகள் அமைந்திருக்கின்றன. புலிப்பொறி போர்க்கதவி, அதாவது இந்த பகுதியிலே சொல்ல இருக்கின்ற ஒரு செய்தி, ஒரு சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், அங்கே உணவு சமைக்கக்கூடிய இடம் இருக்கிறது. அது தன்னுடைய வீட்டிற்காக சமைக்கக்கூடிய சமையல் கூடம் இல்லை, அரசனுக்காக செய்யக்கூடிய அல்ல அரசு ஊழியர்களுக்காக செய்யக்கூடிய அரசு சார்ந்த சமையல் கூடமா என்றால் அதுவும் இல்லை. அப்ப அது என்ன சமையல் கூடம் என்றால் அறம் நிலைய அகநட்டில். அது ஒரு பொதுவான, யார் வேண்டுமெனாலும் உணவு உட்கொள்ளத்தக்க அளவிலே ஒரு உணவு சத்திரம், அந்த சத்திரத்திற்காக செய்யக்கூடிய ஒரு அட்டில், ஒரு சமையல் கூடம். அந்த சமையல் கூடத்தை நமக்கு கண்முன்னே நிறுத்துகிறார். எப்படி நிறுத்துகிறார் என்றால், நான் முன்பே சொன்னேன் அல்லவா, பட்டினப்பாலையை பொறுத்தவரை நடைமுறை கூறுகள் முழுக்க முழுக்க அமைந்திருக்கக்கூடிய வகையில் இந்த பட்டினப்பாலையை நான் பார்க்கிறேன் என்று சொன்னேன். என்னுடைய தந்தையார் திருவள்ளுவர் வள்ளலார் பெயரிலே ஒரு அறக்கட்டளை தொடங்கி சென்னையிலே கடந்த 13 ஆண்டுகளுக்கும் மேலாக அன்னதானம், பசியாற்றுவித்தலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். 3 வேளை, காலை, மதியம், இரவு, இந்த 3 வேளையும் பசியாற்றுவித்தலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். இப்ப இந்த காட்சி நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். இப்பொழுது பட்டினப்பாலையிலே இந்த பகுதியை நான் படிக்கிறேன். இப்ப நடைமுறையில் பசியாற்றுவித்தலை நிகழ்த்தும் பொழுது நாங்கள் சந்திக்கக்கூடிய பொருண்மைகள் மிக அழகாக இந்த பகுதியிலே அவர் பதிவு செய்திருப்பதை நான் பார்க்கிறேன். எப்படின்னா, புலிப்பொறி போர்க்கதவு, முதல்ல ஒரு அடையாளம். இது புலிப்பொறி, இது ஒரு சோழ நாடு என்பதற்கான ஒரு அடையாளமாக அந்த புலியினுடைய சின்னம் அங்கு பொறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். நாங்கள் முதலிலே பசியாற்றுவித்தல் நிகழ்ச்சியை தான் தொடங்க வேண்டும் என்று நினைத்தோம். ஆனால் அந்த சன்மார்க்க அன்பர்கள் சேர்ந்து இது வள்ளலார் பெயரில் அமைந்திருப்பதால் இங்கு ஒரு அணையா விளக்கு இருத்தல் நலம் என்று சொல்லி அதை ஒரு அடையாளப்படுத்தினார்கள். அதே போல வள்ளலார் தானே உருவாக்கிய மஞ்சள் வெள்ளை நிற கொடி இங்கு இருத்தல் நலம் என்று சொல்லி அவர்களே அந்த கொடியையும் வாங்கி வந்து அந்த இடத்திலே வைத்தார்கள்.
அப்போ இந்த அடையாளம் என்பது எவ்வளவு முதன்மையானது என்பதை நடைமுறையிலே நான் பார்த்தேன். அந்த அடையாளத்தை இங்கேயும் விட்டுவிடாமல் பதிவு செய்திருக்கிறார் உருத்திரங்கண்ணனார் அவர். அடுத்த வரி திருத்துஞ்சும் திண்காப்பு. இந்த திருத்துஞ்சும் என்ற சொல்லாட்சியை நீங்கள் கவனிக்க வேண்டும். திரு என்றால் செல்வம், துஞ்சும் என்றால் நிலைத்திருக்கக்கூடிய. அப்போ செல்வம் இருக்கிறது. எதற்கான செல்வம் என்றால் அந்த அறம் நிலைய அகநட்டு தொடர்ந்து செயல்படுவதற்கான செல்வம் இருக்கிறது என்பதை நாம் பொருத்தி விளங்கிக் கொள்ளலாம். சரி, நாங்கள் இந்த பசியாற்றுவித்தலை தொடங்குகின்ற பொழுது என் தந்தையார் என்ன செய்தார் என்றால், ஒவ்வொரு வேளையும் ஒவ்வொரு நாளும் நாம் பிறரையே எதிர்பார்த்து கொண்டிருந்தால் இந்த பணி தொடர்ந்து இயங்காது என்பதற்காக எங்கள் இல்லத்தினுடைய ஒரு பகுதியிலிருந்து வரக்கூடிய வாடகை தொகையை இந்த பசியாற்றுவித்தலுக்கு பயன்படுத்தி வேண்டும் என்று சொல்லிவிட்டார். அப்ப அந்த வாடகை தொகையிலே அப்ப அது மாதந்தோறும் வந்து கொண்டே இருக்கும். ஆக இந்த பசியாற்றுவித்தல் எக்காரணம் கொண்டும் தடைபடாது. இதை தாண்டி அன்பர்களுடைய நன்கொடையின் வந்தால் அதையும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற திட்டத்திலே அது வடிவமைக்கப்பட்டிருந்தது. இதை ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், எந்த ஒரு அறச்செயலாக இருந்தாலும் அந்த அறச்செயல் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்றால் அதற்கான பொருளாதார பின்னணி தேவை என்பதற்காகவே திருத்துஞ்சும் என்ற சொல்லாட்சியை இந்த ஆசிரியர் பயன்படுத்தி இருக்கிறாரோ என்று எண்ணத்தக்க வகையில் அது அமைந்திருக்கிறது. திண்காப்பு, இந்த உணவுப் பொருளை பாதுகாப்பதற்கு நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சி. ஏன்னா அரிசி சில அன்பர்கள் கொடுப்பார்கள், பருப்பு சில அன்பர்கள் கொடுப்பார்கள், எண்ணெய் கொடுப்பார்கள். அதுவும் இந்த கொரோனா பெருந்தொற்று காலகட்டத்திலே, பொது முடக்கம் அறிவித்த காலகட்டத்திலே நாங்கள் பலரையும் சென்றடைய வேண்டும் என்பதற்காக ஒரே நேரத்தில், ஏன்னா அடிக்கடி எங்களால் பயணிக்க முடியாது, அப்போ ஒரே நேரத்தில் போய் காய்கறிகளை வாங்கி வர வேண்டும். அது வாங்கி வர காய்களை பாதுகாப்பான ஒரு இடத்துல வைக்க வேண்டும். இதற்காக நாங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியை நாங்கள் நேரடியாக கண்கூடாக பார்த்தேன். அப்போ ஒரு பாதுகாப்பான இடம் இந்த அறநிலையத்திற்கு எப்படி தேவை என்பதை அந்த சொல்லாட்சியின் மூலமாக நான் கண்டு உணர்ந்தேன். அடுத்த வரி புகழ்நிலைய மொழி வளர. இந்த சொல்லாட்சியை பார்க்கின்ற பொழுது எங்கள் இல்லத்திலே உவப்ப தலைக்கூடல் என்ற ஒரு நிகழ்ச்சி நடத்துவது உண்டு. முதல்ல முதுமுனைவர் இளங்குமரனார் அவர்களுடைய பிறந்த நாளை ஒட்டி உவப்ப தலைக்கூடல் ஒரு 25 அறிஞர் பெருமக்கள் அளவில கூடுவார்கள். இளங்குமரனாரை படைப்புகளை பற்றி பேசுவார்கள். அந்த எந்த அறிஞருக்காக கொண்டாடுகிறோமோ அந்த அறிஞர் பற்றிய சிறப்புகள், படைப்புகள் குறித்து பேசுவார்கள். அப்புறம் உணவு விருந்து உண்டு கலைவார்கள். உவப்ப தலைக்கூடல். அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் நாங்கள் பொன்னவைக்கு ஐயாவுக்கு இந்த உவப்ப தலைக்கூடல் நடத்தினோம். மூன்றாவது நிகழ்ச்சி இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தகைசால் தமிழர் விருது பெற்றிருக்கக்கூடிய நல்லக்கண் ஐயாவிற்கு நாங்கள் இந்த நிகழ்ச்சி ஓப்பத்தாளைக்கூடல் நிகழ்ச்சியை நடத்தினோம். அந்த நல்லக்கண் ஐயாவுடைய நிகழ்ச்சிக்கு பங்கேற்பதற்காக மறைமலை இலக்குவனார் ஐயா அவர்கள் எங்கள் இல்லத்திற்கு வந்திருந்தார்கள். அவர்கள் வந்திருந்த பொழுது அவர் பேசுகின்ற பொழுது ஒரு குறிப்பை கொடுத்தார்கள். நான் பெரம்பூர் பகுதி ஜமாலியாவுக்கு வந்து விட்டேன், கலைச்செல்வனார் வீட்டிற்கு வர வேண்டும், இல்லம் எங்கிருக்கிறது என்று நான் உசாவிய போது ஒரு தானி ஓட்டுநர் சோறு போடுறாங்களே அந்த வீடுங்களா என்று சொன்னார். இந்த ஒரு அடையாளம் உங்களுக்கு போதும் என்று அவர் குறிப்பிட்டார். ஆக அறச்செய்கை எப்படி புகழை வளர்க்கிறது, புகழுக்குரிய சொற்களை எப்படி அது வளர்க்கிறது என்பதற்கு அடையாளமாக இந்த ஒரு காட்சி என் நினைவுக்கு வந்தது இந்த அடியை படிக்கின்ற பொழுது. புகழிய மொழி வளர, அறம் நிலைய அகநட்டு. அப்ப இந்த சமையல் கூடம், ஒரு சமையல் கூடம், அதுவும் அறநிலைய ஒரு சமையல் கூடத்திற்கு தேவையான ஒரு அத்தனை பின்புலங்களையும் மிக அழகாக மிகச்சப்பமாக ஒரு தொலைநோக்கு பார்வையோடு ஆசிரியர் பதிவு செய்திருப்பதை, ஒரு நடைமுறையில் இதை நாங்கள் நடைமுறைப்படுத்தியதால் எங்களால், அதுவும் குறிப்பாக என்னால் மிக அதிகமாக கண்டு உணர முடிந்தது. சரி, இந்த சமையல் கூடம், இந்த சமையல் கூடத்துல சோறு செய்து கொண்டே இருக்கிறார்கள். அது சோறு செய்து கொண்டே இருந்து அது வடிக்க வேண்டும், வடிக்கிறார்கள். வடிச்சும் போது அந்த கஞ்சி ஓடுகிறது. அந்த கஞ்சி எப்படி ஓடுகிறதா, ஒரு ஆறு போல ஓடுகிறது. உடனே நீங்கள் ஒரு வினா எழுப்ப வேண்டும்.
நான் முன்பே குறிப்பிட்டேன், பட்டினப்பாலையிலே உயர்வு நவிர்ச்சி பெரிதாக இல்லை. அந்த நாட்டு செழிப்பு வளப்பகுதியிலே கூட நாம் பார்த்தோம் என்று சொன்னேன். அப்ப நீங்கள் என்னிடம் வினா எழுப்பலாம், இந்த ஆறு போல ஓடுகிறதே இந்த கஞ்சி, அப்ப அவ்வளவு சோறு அவர்கள் வடித்தார்கள், இது உயர்வு நவிர்ச்சி இல்லையா என்று கேட்டால், பெருமக்களே, இந்த இடத்திலே நான் ஒரு குறிப்பை கொடுக்க விரும்புகிறேன். எனக்கு ஒரு ஆசிரியர் இருந்தார். அவர் பெயர் புலவர் அப்துல் கரீம். அவர்கள் உவமையை நோக்குகின்ற பொழுது எப்படி நோக்க வேண்டும் என்ற ஒரு குறிப்பை எனக்கு நான் சிறு வயதிலேயே எனக்கு கற்பித்தார். ஒரு நெல் இருக்கிறது, தங்கம் இருக்கிறது. நெல் பொன்னிறமாக இருக்கிறது, தங்கமும் மஞ்சள் நிறமாக இருக்கிறது. இந்த இரண்டு பொருண்மைகளுடைய நிறம் ஒத்து போகிறது. அப்ப நான் இதை ஓமை சொல்லலாமா என்றால் சொல்லலாம். பொன் போல நிறமுடைய நெல் என்று சொல்லலாம். அப்ப பொன் போன்ற நெல் என்று நான் சொல்லுகிறேன். உடனே ஒருவர், நெல்லுக்குள்ள வெள்ளையா அரிசி இருக்குமே, அப்ப தங்கத்துக்குள்ளயும் வெள்ளையா ஏதாவது இருக்குமா என்று வினா எழுப்பினால் அது பொருந்தா வினா. ஏனென்றால் உவமையை பொறுத்தவரை நிறத்தை பார்க்கின்ற பொழுது நிறத்தை மட்டுமே பார்க்க வேண்டும், வடிவத்தை பார்க்கும் பொழுது வடிவத்தை மட்டுமே நோக்க வேண்டும், எடையை பார்க்கும் பொழுது எடையை மட்டுமே பார்க்க வேண்டும். இல்லை என்றால் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தால் உவமையே நம்மால் சொல்ல முடியாது என்று ஒரு குறிப்பை கொடுத்தார். அப்ப இங்க ஆறு போல பறந்து ஒழுகியது என்பதற்கு நாம் அகண்ட காவேரியை மனத்தில் கொள்ள வேண்டியதில்லை. ஆறு ஓடிக்கொண்டே இருக்கிறது அல்லவா, ஆறு ஓட்டத்தை போல இந்த கஞ்சி ஓடிக்கொண்டே இருக்கிறது என நாம் பொருள் கொண்டால் அது உயர்வு நவிர்ச்சி இல்லை, நடைமுறை கூறு என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். ஆக சோறு வாக்கிய கொழுங்கஞ்சி ஆறு போல பறந்து ஒழுகி, சரி, ஆறு போல ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த இடத்துல என்னவாகிறது என்றால், ஏறுகள், காளைகள் ஒன்றோடு ஒன்று சண்டை போடுகின்றனவாம். அப்படி சண்டை போடுகின்ற பொழுது இந்த ஈரப்பதம் வருகிறது, இந்த கஞ்சி வருகிறது, இவற்றுடைய கால்கள் அதுல சேர்ந்து சேர்ந்து சேறு உண்டாகுகிறது என்ற ஒரு குறிப்பை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அதன் பிறகு நீரு ஆடிய களிறு, இந்த தூசு தேர் ஓடுனா புழுதி பறக்கும், அந்த புழுதி படிந்த ஒரு களிறு எப்படி இருக்குமோ அது போல அங்க இருக்கக்கூடிய மாளிகை வேறுபட்ட வினை ஓவத்து வெண்கோயில் மாசு ஊட்டும். அந்த வெண்கோயில் என்பது அரண்மனையை குறிப்பிட்டு, அந்த அரண்மனை எப்படி அமைந்திருக்கிறது என்றால் வேறுபட்ட வினை ஓவம். ஓவம் என்றால் ஓவியம். இளங்குமரனார் அவர்கள் மிக அழகாக சொல்வார்கள், ஏன் ஓவியம் என்று பெயர் பட்டது என்றால் ஒவ்வ வரைவதால் ஓவியம். ஒவ்வியம், ஒவ்வுதல் என்றால் ஒப்புதல், ஒத்து போதல், ஒத்ததறிவான் என்று சொல்லுகிறோமே, அதான் ஒத்து போதல். ஒப்ப, ஒப்ப கொண்டான், ஒப்ப கொள்ளுதல் என்று சொல்லுகிறோம்ல, அப்ப ஒவ்வ, அது போன்றதுதான் ஒவ்வ. ஒவ்வ, ஒவ்வியம், ஓவியம் என்று சொல்லுவார். அந்த சொல்லாட்சி, அந்த சொல் வேர்ச்சொல் ஆய்வை உறுதிப்படுத்தும் வகை வினை ஓவத்து என்ற சொல் இங்கு அமைந்திருப்பதை நீங்கள் நோக்கலாம். வேறுபட்ட வினை ஓவத்து என்றால் பல்வகையான ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கக்கூடிய அந்த வெண்கோயில் மேல படக்கூடிய ஜூசு அல்லது மாசு எப்படி இருக்கிறது என்றால் ஒரு யானையின் மீது படிந்திருக்கக்கூடிய தூசு போல இருக்கிறது என்று அந்த அறநிலைந்த சமையல் கூடத்தையும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய அரண்மனையையும் நம் கண்முன் நிறுத்துகிறார் ஆசிரியர். ஆக பெருமக்களே, இந்த பதிவின் போது இந்த அளவிலே நான் நிறுத்த விரும்புகிறேன். நான் முன்பே குறிப்பிட்டது போல இந்த பொருந்தா, அதாவது வலிந்து பொருள் கூறிய பகுதிகள் என்று சொன்னேன் அல்லவா, இரு காமத்து இணை ஏறி, அது குறித்த கலந்தாய்வுக்கு செவிமடுக்க நான் விருப்பமாக உள்ளேன். அடுத்து இந்த பகுதியிலே பட்டினப்பாலை உயர்வு நவிர்ச்சிக்கு பெரிதும் இடம் கொடுக்காமல் நடைமுறை கூறுகளையே பதிவு செய்திருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதே போல இந்த பகிரி என்ற சொல்கள் எல்லாம் நம்முடைய தமிழ் பட்டினப்பாலை எவ்வளவு சொல்வளம் மிக்க மொழியாக நம் மொழி இருக்கிறது என்பதற்கு சில அடையாளங்களை நாம் பார்ப்பதற்கு இந்த பகுதி நமக்கு வாய்ப்பளித்திருக்கிறது. இந்த குறிப்புகளோடு இன்றைய பொழிவுக்கு நான் திரையிடுகிறேன். மீண்டும் அடுத்த பொழிவில் நாம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கலைச்செழியன். வணக்கம்.
ஐயா, அந்த இணை ஏரி அப்படிங்கிறதுக்கு பெரும்பாலான உரையாசிரியர்கள் சிலப்பதிகாரத்தினுடைய ஓரிரு வரிகளை வந்து ஒப்பிட்டு காட்டுறாங்க. அதாவது சோமகுண்டன் சூரிய குண்டம் துறை மூழ்கி காமவேல் கோட்ட தொழுதார் கணவர் உண்டு அப்படிங்கிற சூரிய குண்டம் சோமகுண்டம். ஆமா, சிலப்பதிகாரத்துல ஒரு 2 வரி வருது. அதை இவர்கள் இந்த இணை ஏரி அப்படிங்கிறதுக்கு பெரும்பாலான ஆசிரியர்கள் இந்த நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சாவேஸ்வையா கூட அதை அப்படித்தான் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, சைவ சித்தாந்த நுட்பதிப்பு கழகம் வெளியிட்டிருக்கிற, அதாவது சோமசுந்தரனாரனுடைய விளக்கு உரையிலையும் இதே மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படி நாம் புரிந்து கொள்வது? இந்த இணை ஏரி அப்படிங்கிறதுக்கு அந்த தொல்காப்பியத்தை ஒரு முன்னூலாக கொண்டு சோமகுண்டம் சூரிய குண்டம் என்கின்ற அந்த 2 ஏரிகளுக்கு அவங்களுக்கு பெயரிட்டு, அதற்கு பிறகு நீங்க சொன்ன மாதிரி அந்த இம்மை மறுமை காமம் அப்படிங்கிறதையும் சேர்த்தே சொல்றாங்க. ஆனால் இப்போது நீங்க சொன்னதுதான் சரியா இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது. இந்த சூரிய குண்டம் அந்த கருத்து நானும் படித்தேங்க ஐயா. அத சிறப்பா நீங்களும் எடுத்து காட்டினீர்கள். அந்த இரு காமம் என்பதற்கு நாம் ஒரு மாற்று பொருளாக, இந்த மாற்று பொருள்ல நமக்கு அதுவும் இடம் கொடுக்கிறது. இருநிலம், இரும்பனை, இருநிறம் என்ற ஒரு சொல்லாட்சிகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது பெரிய பெரிதும் என்ற ஒரு பொருள் கொள்வதற்கு இடம் கொடுப்பதனால் நான் அந்த கோணத்துல சிந்தித்தேங்க. அது சரிதாங்க, நீங்க சொன்னதுதான் எங்களுக்கு எனக்கு என்னை பொறுத்தவரையில் சரியாக தோணுகிறது. இவர்கள் அந்த காமம் அந்த ஏரியை இணைத்திருப்பதனுடைய கரணியம் நம்முடைய சிலப்பதிகாரத்துல சோமகுண்டம் சூரிய குண்டம் துறை மூழ்கி காமவேல் கோட்ட தொழுதார் கணவரோடு அப்படிங்கிற அந்த சொல் வந்ததுனால அவர்கள் இந்த ஏரியில் மூழ்கி அந்த காமத்துக்கு சொல்லும் போது இம்மை மறுமை அப்படிங்கிற செய்தியை பெரும்பாலான உரைகள் அப்படித்தான் நமக்கு சொல்லித் தருது. அதுதான் நாம் எப்படி இதை மாற்றுவது அல்லது இது சரியான விளக்க உரை அப்படிங்கிறது நம்ம இப்போ மக்கள் மத்தியில கொஞ்சம் கொண்டு செல்லணும். இது இந்த மாதிரி பல இடங்கள்ல இருக்குது. நீங்க சொன்னது இப்போது ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதாவது உயர்வு நோட்சி அணியை நாம் எப்படி காண வேண்டும், அதை ஆறு என்பதை உடனடியாக ஒரு பெரிய ஆறாக கற்பனை செய்து கொள்ளாமல், ஒரு எப்படி தேரை அந்த சிறுவர்கள் ஓட்டுகின்ற அந்த வண்டியை கூட தேர் என்று இங்கே ஒப்புமை சொல்லியிருக்கிறார்களோ, அது ரொம்ப அதிக சரியான முறைமையா இருக்குது. அதுபோல கொழுங்கஞ்சி சோறு ஆக்கிய கொழுங்கஞ்சி ஆறு போல பறந்தொழுகிங்கிறதுக்கு நீங்க சொன்ன இனிமேல் நாங்களும் அந்த கோணத்திலேயே ஓமைகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். நன்றிங்க. மாயிரு ஞாலம்ன்ற சொல்லு கூட நம்ம இலக்கியங்கள்ல பார்க்கணும். மாயிரு ஞாலம் ஒரு பொருட்பன்மொழி இல்லைங்களா? மாயிரு ஞாலம் ஆயிடுச்சு. அடுத்து நீங்க சொன்னது அந்த பசியாற்றல் நிகழ்ச்சியும் ஓப்ப தலைப்புடுதல் நிகழ்ச்சியும் ரொம்ப பயனுள்ள செய்திகள், பலரும் அறிந்து கொள்ள வேண்டிய செய்திகள். அந்த செயல்கள் நல்லபடியாக நடக்க வேண்டும். இந்த பாடப்பகுதியுடன் கூடிய அந்த செய்தியை அறிந்து மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறோம். ஐயத்திற்கு செல்வோம். அப்புறம் இன்னும் ஒரே ஒரு சின்ன கருத்துங்க, அதை நான் சொல்லிட்டு மறந்துடாம, அந்த புலிப்பொறி போர்க்கதவின் திருத்துஞ்சும் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு சில உரையாசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த கதவுகள் செய்யப்பட்ட பலகைகள் சரியாக இணையக்கூடிய அல்லது அதே வகையான வேற்று மரங்கள் இல்லாத ஒரு திண்மையான கதவு அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துறாங்க. புலிப்பொறி போர்க்கதவின் திருத்துஞ்சும் தின்காப்பின் அப்படிங்கிற அந்த இதுக்கு நாம அதற்கு வேறு பொருள் சொன்னோம். அதை கொஞ்சம் விளக்க முடியுமையா? சொல்றாங்க. அது சரிதானுங்கய்யா? அந்த போர்க்கதவு என்று இருக்கு இல்லைங்கய்யா? ஆமா ஆமா ஆமா. அதுதான் அந்த பொருத்தம் என்ற சொல்லாட்சி, அந்த விளக்கம் எங்கிருந்து வருகிறது என்றால் அந்த போர், புலி பொரிய போர்
போர்க்கதவு. அந்த போர்க்கதவு தான். ஏன்னா இப்ப பொருதுதல் என்ற சொல்லாட்சியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சண்டையிடுதல். போர் என்பது பொருது என்றதுல இருந்துதான் வந்தது. அப்ப இந்த பொருது, ஆமா, இந்த பொருது என்பதுக்கு ஏன்னா பொருத்தமானவர்கள் இடும் சண்டைதான் பொருதுதல். அதுல இருந்து வந்ததுதான் போர். ஒரு பொருத்தம் இல்லாத ஒரு 50 கிலோ உடையவனும் 100 கிலோ உடையவனும் கை கலப்பது அது பொருதுதல் இல்லை. எப்படியும் கண்ணேரம் நமக்கு தெரியும் 100 கிலோ இருக்கிறவன் மிக எளிமையா 50 கிலோ இருக்கிறவனை தட்டிட முடியும் என்று. அதே போல ஒரு போர் பயிற்சி பெற்றவனும் போர் பயிற்சி பெறாதவனும் சண்டையிடுவது பொருதுதல் இல்லை. எப்படி நமக்கு தெரியும் போர் பயிற்சி பெற்றவன் போர் பயிற்சி இல்லாதவனை மிக எளிமையாக வீழ்த்திவிட முடியும் என்று. அப்போ பொருதுதல் என்பதே பொருத்தமானவர்கள் செய்யும் சண்டை, அதுதான் பொருதுதல். அந்த பொருதுல இருந்து வந்ததுதான் போர். அப்ப போர் என்பதற்கான பொருளே என்னன்னா பொருத்தம் என்பது அதுல அடிநாதமாக அமைந்திருப்பது. அதனால்தான் போர்க்கதவின் என்பதற்கு விளக்கம் எழுதியவர்கள் பொருந்தக்கூடிய வகையில் கதவு அமைத்த என்று குறிப்பிட்டிருக்கிறார். சரிதான். ரவிக்குமார் தோழர், நீங்க உங்க ஐயத்தை கேட்கலாம் தோழர். ரவிக்குமார். நன்றிங்க தோழர். ஐயா வணக்கங்க ஐயா. என்னுடைய கேள்வி, என்னுடைய இது பார்த்தீங்கன்னா அந்த அதை பத்தி பேசணும். இருங்கிறது வந்து இருவாச்சி பறவைன்னு ஒரு பறவை இருக்குங்களா ஐயா? அதாவது நம்ம சொன்ன போல அது நல்வினை தீவினை இல்லைன்னா இரு உலகம். அதுக்கு பதிலா அந்த இருவாச்சி பறவை வாய் ரொம்ப பெருசா இருக்கும். அந்த இருங்கிறது ஒரு பெரிய வாய் உள்ள பறவை அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அது போல நீங்க சொன்ன அதே போலதான் இது வந்து ஒரு பெரிய செயலோ இல்லை பெரிய அது போல இது வந்து ஒரு பெரிய செயல் அப்படிங்கிறது நீங்க சொன்னத கருத்து வந்து ஒரு சரியான கருத்தா இருக்குங்க ஐயா. எனக்கு சில ஐயங்கள் இருக்குங்க ஐயா. நாங்க அந்த ஐயத்தை நான் சொல்லிடுறேன். நீங்க முதல்ல வந்து அந்த நாட்டோட வளமை பத்தி பேசுறப்போ அந்த சீவக சிந்தாமணியிலிருந்து நீங்க சொன்னீங்க ஐயா, தென்னையிலிருந்து கமுகுல விழுகும், கமுகுல இருந்து அது வந்து பலாவில் விழும், அந்த காயிலா விழும் அப்படின்னு சொல்லி அந்த ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. நான் ரொம்ப நாளா வந்து அந்த அணிநிழல் காடுகள் பத்தி நான் படிச்சிருக்கிறப்போ ஒரு திருக்குறள் வந்து மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடு அப்படின்னு ஒரு குறள் வரும். நீங்க அதுக்கான ஏதாவது சங்க இலக்கியங்கள் ஏதாவது கிடைக்குமா நான் தேடிக்கிட்டு இருந்தேன். நீங்க இந்த சீவக சிந்தாமணியில இதை சொன்ன இது வந்து ரொம்ப இந்த அணிநிழல் காடுகள் ஒரே இடத்துல வந்து பல மரங்கள் அடுக்கடுக்கா இருக்கும். அதை வந்து நம்ம எங்கேயாவது இலக்கியத்தில் இருக்குமான தேடி இருக்கிறப்போ அது இந்த திருக்குறள் மட்டும் தான் கிடைச்சது. நீங்க அந்த எந்த பாடல் சீவக சிந்தாமணி வந்து எந்த பாடல்ல வந்து இந்த தென்னை கமுகு பலா இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு உதவியா இருக்கும் ஐயா. இது என்னுடைய முதல் வேண்டுகோள். அடுத்ததா இந்த பட்டினப்பாலை வந்து நம்ம பாடணும்னா அது எப்படி பாடுறது, அதுக்கு இது அமைத்து பாடியிருக்காங்களா நம்மளுடைய முன்னோர்கள்? மற்ற பாடல்கள்லாம் வந்து இந்த மாதிரி பண் சொல்றாங்க. இதை வந்து நம்ம வந்து படிச்சுட்டு போறோம். இதை வந்து பாட்டா பாடுனா இது வந்து எந்த பண் இல்லைன்னா எந்த நம்ம ஏற்கனவே நம்ம இருக்கிறத எப்படி பாடியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் அது சொன்னீங்கன்னா இன்னும் நீங்க பாடம் நடத்துறப்ப நாங்களும் கூட அப்படி பாடி பார்த்துக்குவோம். அது ரொம்ப உதவியா இருக்கும். இது என்னுடைய அடுத்த வேண்டுகோள். அதே போல ரவிக்குமார் அப்பப்போ பாடுவாங்க, பாடப்பகுதி பாடுவார் வகுப்புல. ஐயா அடுத்தது வந்து இன்னொரு கேள்வி, என்னுடைய ஐயம் வந்துங்க ஐயா, நம்முடைய ஒரு சிவவாக்கியர் பாடல் வந்து ஒண்ணு இருக்கு. அதாவது நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ள இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரிகள் இருக்கும். நீங்க இன்னைக்கு வந்து ஒண்ணு சொன்னீங்க, அந்த உணா பத்தி சொன்னீங்க ஐயா. அது உணா அப்படிங்கிறது உணவு அப்படின்ட்டு. அந்த வகர உகர ஈற்று சொல் பத்தி சொன்னீங்க. அந்த நிலவு நிலா புலவு இதெல்லாம் எப்படி வந்து மாற்றம் அடைந்தது அது மாதிரி சொன்னீங்க. அது நீங்க சொன்னது உடனே எனக்கு வந்து உடனே அதுதான் ஞாபகம் வந்துச்சு. அதாவது இது மாதிரி ஒரு சொல்லாட்சி நம்ம தமிழ்ல இருந்திருக்கு. அத வகர உகர ஈற்று வந்து இப்படி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு, அதே போல இந்த நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ள இருக்கையில், அதாவது ஒரு கல்லு வந்து எப்படி பேசும், உள்ள வந்து காத்து இல்லையே அப்படின்னு எடுத்துக்கிறதா, இல்ல வந்து நட்டக்கல்லு வந்து காத்து இருந்தா கல்லு கூட பேசுன்னு எடுத்துக்கிறதா? இதுல கூட ஏதாவது நீங்க இந்த வகர உகர சொன்ன மாதிரி இந்த இதுல வந்து ஏதாவது ஒரு ஏதாவது நம்ம முன்னோர்கள் வந்து அதுல ஏதாவது ஒரு மறைப்பொருள் எதாவது வச்சிருக்காங்களா?
அதாவது இப்படி அந்த நட்டக்கல்லு பேசுமோ அதை வந்து எப்படி எடுத்துக்கிறது? 2 வழியா நம்ம எடுத்துக்கலாம். அது நட்டக்கல்லும் பேசுமோ நாதனுள் இருக்கையில். அதாவது நட்டக்கல்லு கிட்ட வந்து காத்து இல்ல, அதனால பேசாதுன்னு எடுத்துக்கிறதா? இல்ல வந்து காத்து இருந்துச்சுன்னா கல்லு கூட பேசும்னு எடுத்துக்கிறதா? இந்த ஒரு 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 இந்த இந்த முறை இருக்கு பார்த்தீங்களா? இந்த முறைய வந்து நம்ம முன்னோர்கள் வந்து கண்டிப்பா பல இடங்கள்ல பயன்படுத்தியிருப்பாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு 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 கேள்வி ஒரு ஐயம்ங்க. இது போல எனக்கு நெறைய ஐயம் இருக்குங்கய்யா. நேரம் கருதி நான் வந்து கேட்கல. அத வந்து குறிப்பெடுத்து வச்சிருக்கிறேன். நம்ம நேரம் வர்றப்ப நான் வந்து உங்களுக்கு அப்பப்போ நான் கேட்டு தெளிவடைஞ்சுக்கிறேங்கய்யா. நன்றி. மகிழ்ச்சிங்க ஐயா. நீங்க அன்பர் ரவிக்குமார் அவர்கள் குறிப்பிட்டதில் அந்த இருவாட்சி பறவை என்பது முற்றிலும் எனக்கு புதிய தகவல். அது குறித்து நான் கட்டாயம் படிக்கிறேன், பார்க்கிறேன். 1. 2வது, சீவக சிந்தாமணியில இது நாமகள் இளம்பகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்யுள். அந்த செய்யுள் என்ன எல்லாமே நான் ஐயாவுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஐயா அவர்கள் உங்களோட பகிர்ந்து கொள்வார்கள். அடுத்தது பண் குறித்து கேட்டீர்கள். மிக அருமையான வினா, மிக மிக அருமையான வினா. நான் அது குறித்து இதுவரை நான் அறிந்திருக்கவில்லை. நான் அடுத்த பொழிவிலே அது குறித்து நான் தேடி எந்த பண் பயன்படுத்தினால் நன்றாக இருக்கும் என நான் அறிந்த இசை ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், தமிழ் இசை ஆசிரியர்கள். அவர்களிடம் இருந்து அதை கலந்து பேசி நான் உங்களுக்கு அது குறித்த தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் கட்டாயமாக. இந்த நட்டுக்கள் பேசுமா என்பதுல நீங்க ஒரு வினா எழுப்பி இருக்கிறீர்கள். பொதுவாக தமிழை பொறுத்தவரை இலக்கியங்களினுடைய பொருளை எப்படி எடுக்க வேண்டும், எப்படி கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு வரைமுறை உண்டு. அதற்கு தமிழர்கள் உருவாக்கிய வரைமுறைக்கு பெயர் பொருள்கோள். இந்த பொருள்கோள் என்பது எதை நோக்கி பயணிக்கும்? நீங்க ஒட்டுமொத்தமாக அந்த பொருள்கோளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஒரே வரியில அந்த பொருள்கோளை விளக்க வேண்டும் என்றால், படைப்பு எப்படியாக இருந்தாலும் அதனுடைய பயன் வாசகர்களுக்கு பயன் தரத்தக்கதாக இருக்க வேண்டும். இப்ப சுரை, அம்மி தண்ணியில போட்டா உள்ள போகும், சுரையை போட்டா மிதக்கும். ஆனா பாடல்ல என்ன இருக்குன்னா, அம்மி மிதப்ப சுரை ஆழ என்று இருக்கும். அப்ப பாடல் இப்படி இருக்கிறது, அதை நேரடியாகவே நம்ம அப்படியே பொருள் எடுத்துக்கொண்டோம் என்றால் நமக்கு பயன் இல்லை. அப்ப அங்க நம்ம மாத்துறோம், அம்மி ஆழ சுரை மிதப்ப என்று பொருளை மாற்றி நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி மாற்றி எடுத்துக்கொள்வதற்கு ஒரு பெயர் உண்டு, அது பொருள்கோள் அது அடங்கும். அப்ப இந்த மற்ற பொருள்கள் எல்லாமே பார்த்தீர்கள் என்றால் இப்படிதான். படைப்பு எப்படி இருந்தாலும் அதற்கான பொருள் வாசகர்களுக்கு பயன் தரத்தக்க அளவில் இருக்க வேண்டும் என்பது ஒரு அடிப்படை விதி. அந்த விதியின் அடிப்படையில இந்த நட்டக்கள் பேசுமா நாதனுள் இருக்கையில் என்ற வரியை நான் அணுகி அடுத்த பொழிவின் போது நான் உங்களுக்கு அது குறித்த தகவல்களை பகிர்ந்து கொள்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. நாம் இந்த இணைப்பிலே, இந்த அரங்கிலே இணைந்திருக்கக்கூடிய அன்பர்கள் ஐயா அவருடைய தந்தையார் ஆற்றி வருகின்ற அந்த வள்ளுவர் வள்ளலார் பசியாற்றல் நிகழ்வுக்கு தங்களால் என்ற பொருள் உதவியை செய்யலாம். அது கடமையாக எண்ணி செய்யலாம். அதை தொகையாகத்தான் தர வேண்டும் என்பதல்ல, பொருளாக அந்த உணவுப் பொருள்களாக கூட வாங்கி தரலாம். அதற்கான ஏற்பாடுகளை செய்யலாம். வெளியூரில் இருக்க அன்பர்கள், பணம் அனுப்ப முடியாத அன்பர்கள் கூட ஒன்று பணம் அனுப்பலாம், அல்லது சென்னையில் உள்ள தங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக பொருள்களை கொடுக்கலாம். ஆகவே வள்ளலார் அன்று தொடங்கிய அந்த பசி ஆற்றல் நிகழ்வு இன்றைக்கும் கூட அந்த ஊரிலே, வடலூரிலே அந்த அடுப்பு எரிந்து கொண்டே இருக்கின்ற காட்சியை நாம் பார்க்கின்றோம். அவ்வாறே தான் இங்கே ஜமாலியா பகுதியிலே, பெரம்பூரிலே ஜமாலியா பகுதியிலே இங்கே நம்முடைய பேராசிரியருடைய தந்தையார் செய்கின்ற பணிக்கு நாம் நம்மால் முடிந்த அளவுக்கு துணை நிற்போம். மற்றவருடைய துணையும் நாடி அவருக்கு வலு சேர்ப்போம். ஐயா குமரராசன் அவர்கள் கூட மிக அருமையான ஒரு இதழை, தமிழருக்கு பயன்படக்கூடிய இதழை மிகவும் தன்னுடைய கைப்பொருள் போட்டு செய்து கொண்டிருந்தார். ஆனால் தமிழர்களிடம் எப்பொழுதுமே நல்ல செயல்களுக்கு மிக குறைவான துணைதான் கிடைக்கும். அதை நாம் தெரிந்ததுதான். அந்த துணையை நாம் வளர்ப்போம் என்று இந்த அரங்கு வழியாக மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்து, இவ்வளவு நேரம் பொறுமை காத்து நம்முடைய பேராசிரியர் அவர்கள் நம்முடைய இலக்கிய செல்வத்தை நம்முடைய செவிகளுக்கு கொண்டு வந்து சேர்த்து நம்முடைய உள்ளத்திற்கும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அவருக்கு உங்கள் அனைவர் சார்பாகவும், பாவலரேறு பைந்தமிழ் கல்விக் கழகத்தின் சார்பாகவும் மிகவும் மகிழ்ச்சியான
நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.